ஏடோ குண்டு வந்துட்டியா? சிவப்பலாம். நான் என்னடி எல்லாம் கழட்டுனதும் பயங்கர மோசமா இருக்கேன். வித்தியாசமா இருக்கல. பிடிக்கலையா என்ன? ஓகே வாடே சாப்பிடலாம், பசிக்குது. என்ன எது இதுவா? நீ தான் சொல்லணும் என்னன்னு பார்த்து. எத்தனை வச்சிருக்க லிஸ்ட்ல? இதான் லாஸ்ட். டயர்ட் ஆயிடுச்சு. உடச்சிடாத. கண்ணாடி தான் கூலிங் கிளாஸ். ஒரே ஷூவா இருந்துச்சுன்னா உன்னால ஒரே ட்ரெஸ்ஸுக்கு தானே போட முடியும், அதனால தான். செம்மையா இருக்கு. பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குது. இது நைட்டு நம்ம சும்மா கேண்டில் லைட் டின்னர் பண்ணுவோம், அதுல போட்டுக்கோ. இன்னைக்கு நைட் கேண்டில் லைட் டின்னர் இருக்கா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. கேண்டில் லைட் டின்னர்னா நம்ம மட்டும் சும்மா இது இந்த இடத்துல உட்காந்து தரையில உட்காந்து கேண்டில் லைட் வச்சு டின்னர் சாப்பிடணும். இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த ஷூ நான் போட்டுக்கணும்னே. ஆமா, சும்மா கிளாஸா இருக்கும்ல. ஓகே ஃபைன் டே. அகைன் தேங்க் யூ so much. உன் தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ. பை. Two hours later. ஹே காய்ஸ், ஸோ வந்து ராமோட பர்த்டே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ பட் ராம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமா? நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம், வேலை பார்த்துட்டே இருக்கோம், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால வந்து பயங்கர டயர்டு, எனக்கு உடம்பெல்லாம் அப்படி வலிக்குது. ஆனால் இன்னுமே கூட ராமோட சர்ப்ரைஸ் முடியலை. இன்னும் ஒரு குட்டி செட்டப் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்போ தான் வந்து கொஞ்சம் பிரிஸ்காக அவங்களால வந்து எதுனாலுமே பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறமா வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை பார்ப்போம். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ எல்லா கிஃப்ட்டுக்கும் க்ளூ கொடுத்து கிஃப்ட்டை கண்டுபிடிக்க வைக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டு 12 மணி கிராஸ் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு தெரிஞ்சு பர்த்டே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். எடோ கொண்டு தூங்கி எழுந்துட்டியா? தூக்கம் வருதா? சரி, உன் தூக்கத்தை போக்குறதுக்கு நான் வந்து கிஃப்ட் வச்சுருக்கேன். அதுக்கு க்ளூ கொடுப்பேன், நீ அங்கேருந்து போய் அந்த கிஃப்ட் எடுக்கணும். ஓகே, உன்னோட ஃபர்ஸ்ட் க்ளூ ஒரே வார்த்தையில் தான் சொல்லுவேன். என்னோட கனவு இடம். அவ்வளோதான் க்ளூ. என் பெட்டு கனவு இடம் இல்லை. அம்மாவுக்கு தெரியும் சிக்னல் கொடுக்குறாங்க. மேக்கப் ரூம். சிக்னல் கொடுக்கக்கூடாதுமா, நீ இருந்தாலும் தப்பு அது. வெளியே வந்து பார்க்குறேன். ம், பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வா. ஓகே, என்னோட கனவு இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? உன்னோட கனவு இடம் வந்து டாய்லெட்ரி. நீ எப்பவுமே டாய்லெட் போகணும்னு தான் ஆசைப்படுற. இல்ல, தப்பு. லாஸ்ட் க்ளூ தான். தோத்துட்டோம்னா உனக்கு அந்த கிஃப்ட் கிடையாது. கனவு இடம், ஆனா இன்னும் அது வந்து கனவு இடம் ஆகல. இதாண்டி. இதான் இந்த ரூம் டே. இந்த ரூமா? ஆமா. ஓகே, கரெக்ட். இந்த ரூம்குள்ள தான் வச்சிருக்கேன், அதை நீ தான் தேடணும். ஓகே, இதான் என்னோட கனவு இடம், வாக்-இன் கிளாசெட். ஸோ இதுக்குள்ள தேடி கண்டுபிடி. 500 ரூபாய். 500 ரூபாவா? எங்கடே நீயும் உன்னோட ஃபேக் 500 ரூபாவும். தேடு. T-shirt. woodland T-shirt. என்னடே woodland எது செட்டப் கிட்ட வச்சிருக்கியா? இல்லடே, எனக்கு இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸ் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீ இந்த மாதிரி போடணும்னு. அதனால தான். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாரு. செமையா இருக்குல்ல? ஆமாண்டே, நான் இதை பார்க்கல, ஜஸ்ட் நான் அப்படியே பார்த்து தான் வாங்கினேன். என் செலெக்ஷன் என்னைக்கு நல்லா இல்லாம இருந்திருக்கு. இதுக்கு அந்த ஷூ சூப்பரா இருக்கும்ல? ஆமாடா. செமையா இருக்கு. ஓகே, அடுத்த கிஃப்ட்டுக்கான க்ளூ. ஆக்சுவலி எனக்கே க்ளூ தெரியாது, நான் யோசிச்சு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கிஃப்ட்டு ஒன்றுமே இல்லை போடா. கிஃப்ட் வந்து கம்மியாக தாண்டி இருக்கு, கொடுத்து முடிக்க போகிறேன். இது வரைக்கும் எத்தனை கிஃப்ட்டுக்கு முடிச்சிருக்கேன்னு தெரியுமா? எத்தனை இருக்கும்? 30 இல்லை, உங்கள் தாத்தா. சரி ஓகே, என்னோட கணக்கு இன்னும் முடியல. அடுத்த கிஃப்ட்டுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தா, நிறைய யூஸ் பண்ணலான்னு சொல்லி வாங்கினோம், ஆனால் இப்போ வரைக்கும் அது சரியாக நம்ம யூஸ் பண்ணல. நம்ம எல்லா பொருளும் இப்படிதான் நிறைய யூஸ் பண்ணலாம், வாங்கி ஒன்றுமே யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன் டே. நல்லா பெருசாக இருக்கும். கிம்பலா? ஆமாம்.
கிடையாது. ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி நிறைய நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். இன்னொன்று சொல்கிறேன், இந்த கேமரா நான் ஃப்ரேம் வச்சுருக்கேன் பார்த்தியா, அதுக்குள்ளே தான் இருக்குது. இது நான் வந்து பார்க்குறேன் அந்த இடத்த. ஃப்ரேம்குள்ளே என்ன இருக்கு? ஓகே, நான் சாவகாசமாக உட்காந்துட்டே உன்னை பார்க்குறேன். இப்போதைக்கு நீ கண்டுபிடிக்க மாட்ட போல. இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். நீ நிற்கிற இடத்துல தான் இருக்கு. நிற்கிற இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் உன் ரைட் சைடு. லூசு, அது கிடையாது லூசு. அப்பத்துல இருந்து எல்லாத்தையும் திறக்கிற, இது ஒண்ணுத்த மட்டும் திறக்க மாட்டேங்கிற. அதான் சொன்னேன், நான் தான் வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ண மாட்டோன்னு. சரி அப்படி உட்கார். எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டது. பார்க்க என்ன மாதிரி இருக்கு? பனியனா? அடப்பா, ஜெட்டி வாங்கி கொடுத்த மாதிரி பனியனும் வாங்கி கொடுக்கணும்னு. கோமனா வேணா வாங்கி தரேன், கட்டிக்கோ. வயர்லெஸ் கீபோர்ட். நீ ரொம்ப நாளா கேட்ட. So finally it's time to use. செம்ம ஸ்லீக்கா இருக்குடே. கேமரா வந்து ஃபேஸ் பியூட்டி எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலடே. நீ பளபளன்னு இருக்க. நான் எப்பவுமே பளபளன்னு இருப்பேன். ஓகே ஃபைன் டே. செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதான் கடைசின்னு சொன்ன இல்ல இன்னொன்னு இருக்கு. நிஜமா சொல்லு, எத்தனை இருக்குன்னு தெரியாது. இன்னொன்னு வந்து உருட்டி விடு, அதுதான் அதோட க்ளூ. உருட்டி விடுனா ஒண்ணுதான் உருட்டி விடணும். உருட்டி விடு, அதுதான் க்ளூ. எனக்கு தெரியாது, நீ தேடி எடுத்துக்கோ. இதெல்லாம் மொக்க க்ளூ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. உருட்டி விடு. சுத்து வாயில ஒரு குத்து. இன்னொரு க்ளூ. நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி வாங்கணும், நல்லா யூஸ் பண்ணோம். இப்ப பண்றது இல்ல, இப்ப அது ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கு. இதுடே நம்ம வேக்கம் கிளீனர். அவுட் டே. அதான் உருட்டு சுத்து அந்த மாதிரி இருக்கு. ஏடே, உன்ன மாதிரி ஒரு குருட்டு கபோதிய நான் கண்ணில் பார்த்தது இல்லடே. சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு கம்மநாட்டிய நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. இன்னொரு பச்சையா ஒரு க்ளூ கொடுக்குறேன். நீ எதையும் திறக்கலாம் வேண்டாம், நீ நல்லா உன் கண்ணை திறந்து சுத்தி பார்த்தாலே உனக்கு அந்த கிஃப்ட் கண்ணுக்கு தெரியும். அட பாவி. எஸ், நான் ஆக்சுவலா சொல்லவா டே, உண்மையா சொல்லவா, இது வந்து நீ தூங்கும் போது நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தெரியாம நான் சேர்ல வச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வந்தவதான் இப்போ டக்குன்னு வந்து நீ அங்க பாத்துருவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். கேமரால அத்தனை வாட்டி காட்டினேன், நீ பார்க்கவே இல்லை. க்ளூ கொடுத்து நீ பார்க்கல. ஐயோ, எனக்கு ஆக்சுவலி தெரியுமா, நிறைய கிஃப்டா பார்த்து கிஃப்ட் எங்க பார்த்தாலும் அந்த கிஃப்ட் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. சரி பிரி, போன்ல சார்ஜ் இல்ல. ஐபோன் ஆடி மறுபடியும் ஐபோன் 100 ஐபோன் வாங்கி தரேன். ஏன்டா எல்லாத்தையும் குலுக்கி பாக்குற? சரி இரு, நான் கேமரால எடுக்கிறேன். அம்மாடியோ, ஆக்சுவலி வந்து நாங்க கிஃப்ட் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, இப்போ ஒரு 1.5 மணி நேரமா இந்த கேமராவை தேடிட்டு இருந்தோம். எங்க வச்சோன்னே தெரியல, தேடி ஃபைனலி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பேக் டு அன்பாக்சிங் யுவர் கிஃப்ட். வா, அதுக்குள்ள நான் ஒரு பேக் கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். தெரியுமா எதுக்கு? என் கிஃப்ட் எல்லாத்தையும் நான் வைக்கிறேன். உன் கிஃப்ட் எல்லாத்தையும் உள்ள போடவா? ஜாக்கி பனியன். எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சா தெரியுமா? அதுதான் ஜெட்டி வாங்கி கொடுத்தேன், லூசு பக்கி. ஜெட்டி மட்டும் இவ்வளவு பெரிய பேக் தந்தானே உனக்கு. அவன் கொடுத்தானே, அவனை தான் போய் கேட்கணும். சீரியஸாவே செமையா நீ வந்து பேக் பண்ணிருக்க. நிஜமாவே எல்லாமே நான் இதுக்காகவே பேக்கிங் கிளாஸ் போனேன். இது கஷ்டமா இருக்கு. அடி மெசஞ்சர் அவ்வளோ சீன் இல்லை. கண்டக்டர் பேக். ஏன்னா நீ வந்து பர்ஸ் எல்லாம் உன்னால பாக்கெட்ல வச்சுக்க முடியலன்னு சொன்னேன். ஸோ நீ வேணும்னா இதை மாட்டிக்கிட்டு சுத்தலாம். எனக்கு என் பர்ஸை பாக்கெட்ல வச்சுக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை. உன் போனை எல்லாத்தையும் என் கையில கொடுத்துட்டு நீ அப்படியே ஜாலியா நிற்ப. ஸோ இனிமே நீ இந்த பேக்ல எல்லாத்தையும் போட்டு கொண்டு வா. கண்டக்டர் டிக்கெட், ராயபுரத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ராயபுரமா? ஆமா, இந்தாங்க. சுடுகாட். நிஜமா நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டே. யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ல இதுவும் ஒன்றுடி எனக்கு.
இனிமையாவது தயவு செஞ்சு ட்ரிம்மர் டாடி கிட்ட கடன் வாங்காம நீ ட்ரிம் பண்ணிக்கோ. ஆக்சுவலி உன்னோட கான்செப்ட் எனக்கு புரியல. தாடி வெட்டுறதுக்கு க்ரீமும் வாங்கி தரேன், ட்ரிம் பண்றதுக்கு ட்ரிம்மரும் வாங்கி தரேன். இது வந்து பேசிக்கலி நீ க்ரூமிங்கா இருக்கிறதுக்காக. நான் அப்புறமா பிரிச்சு பார்க்கறேன். அடுத்த கிஃப்டா? ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கடே நீ. அவ்வளவுதான் கிஃப்ட் நிஜமாவே. சீரியஸா அவ்வளவுதான். கேமரா சீரியஸா கிஃப்ட் அவ்வளவுதான். இடே முடிஞ்சிடுச்சுடே. 20 கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். இன்னைக்கு காலையில இருந்தே நான் 10 கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஆமா, நீ வெறும் இப்ப பிரிச்சதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க. ரொம்ப ஆசைப்படாத, அவ்வளவுதான் கிஃப்ட். என்ன பண்ண போற? வாட்ச் உள்ள போட போறியோ? எண்ணி பார்க்க போறேன்னா எத்தனை கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு. சரி, அது வீடியோ கடைசியா எண்டில் எண்ணி பாரு. இப்போ பிஞ்சிடும். ஹலோ, அது க்ளூ. பிஞ்சிடும். இப்படி கொடுப்பேன் க்ளூனா. பிஞ்சிடும். என்ன பியும்? செருப்பு பியும். செருப்பு ஸ்டாண்டர்ட் கப்போ இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட். ஓகே, செருப்பு தான் வையன். செருப்பு பியும். கிஃப்ட் செருப்பு கிடையாது. க்ளூ வந்து செருப்பு பிஞ்சிடும். அதான் க்ளூ. இப்போ நீ கரெக்டாக தான் போன, ஆனால் வீட்டுக்குள்ள தான். உன்னோட ரேக்கடி இங்கேயும் இல்லையா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் க்ளூ. நெக்ஸ்ட் க்ளூ இல்லை, இது கரெக்டான அட்டெம்ப்ட் தான். அப்படியா? ஆமா, உன்னோட நொல்ல கண்ணை வச்சு நல்லா பாரு. நொல்ல கண்ணு ஒழுங்காவே தேடுறது இல்லை எதையும். ஆடி பாவி, இப்படியே ஒளிச்சிப்ப. ஓகே, ஸோ எல்லா கிஃப்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமா பிரிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒன்று தானே, ரொம்ப ஆசைப்படுறடே நீ. ஓகேவா? சில் சில் கூல் கூல். ஃப்ரிட்ஜ். ஃப்ரீசர்ல கொண்டு வந்து மண்டையை தானே வைக்கணும். மூடு. தயவு செஞ்சு அதுக்கு எதுவும் ஆகுறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, என்னது நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் ரெஸ்ட். சரி, உனக்கு இன்னும் எத்தனை கிஃப்ட் தான் கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற? நீ எத்தனை கொடுத்தாலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ங்கற. ஏன்னா நீ கொடுத்துட்டே இருக்கல, அதனாலதான். வேணுமா இன்னொன்னு? சரி, ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ. ஓ, இருக்கா? நிஜமாவே இருக்குடே. வெயிட் பண்ணு, நான் யோசிச்சு சொல்றேன். எனக்கே தெரியாது எங்க இருக்குன்னு. என்ன உன் கிஃப்ட் எல்லாம் பொறுக்கிட்டு வரியா? அட லூசு, எண்ணி பாக்குறியா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. பாக்கல பைத்தியம். எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப பாப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிஃப்ட் பாக்குறது. ஆழமா ஆழமா அடியில போய் பார்க்கணும். கிளாஸுக்குள்ள இருக்கோ? சீ, எப்ப பாரு. ஆழமா அடியில போய் பாரு. அப்ப கார்ல இருக்கு. கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். சரி, ஆழமா விட்டுரு. அடியில இருக்கு. லூசு, அடியில இருக்குன்னு பச்சையா நான் க்ளூ கொடுக்கல. உனக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் அடியில இருக்குன்னு. அதையும் நீ கண்டுபிடிக்கல. நீ ஒரு டுபுக்கு டூமா கோலின்னு அர்த்தம். எனக்கு ரெண்டாவது கூட. ஓகே, அப்ப இருக்கு. இருக்கு. இங்க கிஃப்ட் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட். டே, நீ பாட்டு ரொம்ப எதிர்பார்க்கற. ஆக்சுவலி இன்னும் ஒரு கிஃப்டோ 2 கிஃப்டோ தான் இருக்கு. இல்ல, இந்த வாட்டி சீரியஸா ஒரு கிஃப்டோ 2 கிஃப்டோ தான் இருக்கு. அடுத்த க்ளூ குப்பையின் உச்சம். குப்பையின் உச்சம். ஓ, எனக்குள்ள தேடுறேன் நீ. இந்த வீட்ல ஒரு குப்பையின் உச்சம். இந்த வீடே குப்பையா தான் இருக்கு. குப்பையின் உச்சமா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கரெக்டா போயிட்டியே, பரவாயில்ல. சரி, நீ கரெக்டா போனது பெரிய மேட்டர் இல்ல. இந்த ரூம்குள்ள எங்கனாலும் இருக்கலாம், நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆனா உன் கண்ணுக்கு பச்சையா தெரியற மாதிரி தான் இருக்கும். பச்சையா? பச்சை கலர்ல வச்சிருக்காங்க. பச்சையானா அப்படி பச்சையா பச்சையா பேசாதடா அப்படின்ற மாதிரி தெரியும். உன் கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மறைச்செல்லாம் வைக்கல, தெரியற மாதிரி தான் வச்சிருக்கேன். அதை கூட நீ கண்டுபிடிக்கலன்னா நீ வந்து எதுக்கு தான் இத்தனை கிஃப்ட் என்கிட்ட இருந்து வாங்கினேன்னு நீ பதில் சொல்லி ஆகணும். கண்டுபிடி 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 கண்டுபிடி. அடியிலலாம் நீ தேட வேணாம்னு சொல்லிட்டனே.
எவ்வளவு கேவலமானவளா இருந்தா இந்த கலர் கூட எல்லாம் சேர்த்து வச்சு என்ன வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ணுவ. அப்படிதான் பண்ணுவேன். பின்ன உனக்கு அப்படியே நான் பேசாம காலையில எல்லாம் சொன்னேன் என்கிட்ட பச்சையா தெரியும் அப்படின்னு. ஆமா தெரியுது, அங்க உனக்கு கிளியரா தெரியுது. கொஞ்சம் கூட உனக்கு இல்லாம ஈஸியா கொடுக்க முடியாது. காலையில வந்த மாதிரி நீ வாசல் திறந்ததும் வாசல்ல வைக்கவா எல்லாத்தையும்? சரி அடுத்தது இல்ல நிஜமா அவ்வளவுதான். என்னது இவ்வளவுதான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். என்னது இவ்வளவுதான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். சரி அவ்வளவுதான் இருக்கு. பீரி ஃபர்ஸ்ட் கூலர்ஸ். அது கூலர்ஸ் உனக்கு யார் சொன்னா? டப்பாடே இது ஒரு மீனிங்ஃபுல்லான கிஃப்ட்னு வையேன். இப்போ இந்த கூலர்ஸ் எல்லாமே இது என்னதான்? அது ஆக்சுவலா என்னதுன்னு சொல்லு. பிளெயின் கிளாஸ் கூலர்ஸ். பிளெயின் கிளாஸ் கூலர்ஸ்னா அது ஆக்சுவலா நீ ஃபோன் பார்க்கும்போது எடிட் பண்ணும்போது உன் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கிறதுக்கு. அதுல நீ லைட் அடிச்சு பாரு. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. கண்ட்ரோலரா அந்த மாதிரி தான் இது. அதேதான். நீ ப்ளூ லைட் அதுல அடிச்சு பார்த்தனா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சோ கண்ணு கெடாது. ஓகே ஃபைன். அம்மாடி ப்ளூ கலரே கண்ட்ரோல் பண்ணுது. ரெடிமேடா வாங்கல, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். போட்டே இருக்கலாமா இது? போட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீ எப்பவுமே போட்டுக்கலாம். வயர்லெஸ் சார்ஜர். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனே கொடுக்குறடே. ஓகே ஃபைன் செல்லக்குட்டிமா சூப்பர் டி தங்கம். ஒரு ரியாக்ஷன். அந்த பயப்பட்டோம். இந்த குழந்தைங்களுக்குலாம் gift கொடுத்தா அதுங்க இப்படி தாண்டா பண்ணும், அதே மாதிரி தான் பண்றேன். வயர்லெஸ் சார்ஜர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுடி. தெரியும். இத போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேடி. குளுகுளுன்னு இருக்கு. ஆமாண்டா, அதான் வச்சேன். எனக்கு வேற பயமா இருக்கு, அது எதுவும் ஆயிருக்காதுல்ல. தெரியல. வயர்லெஸ் சார்ஜர்ல எந்தெந்த டிவைஸ்லாம் சார்ஜ் ஆகும் உனக்கு தெரியுமா? ஃபோன் எல்லாம் சார்ஜ் ஆகும். வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ற மொபைல் மட்டும் தான் சார்ஜ் ஆகும். அப்படியா? உனக்கு வயர்லெஸ் சார்ஜரே கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அப்ப அந்த gift எனக்கு கொடுத்துரு. நான் தான் ஐபோன் வச்சிருக்கேன். அந்த ஐபோன் நான் தான் வச்சிருக்கேன். உண்மைதான், நீ எங்க என்கிட்ட கொடுக்குறாத. ஓகே நெக்ஸ்ட் gift. அப்போ அடுத்து இந்த வயர்லெஸ் சார்ஜருக்காக ஒரு ஐபோன் நீ வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. மக்களே, ஸோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற டிவைஸ் மட்டும்தான் ஹார்ட் டிஸ்க். எஸ். என்னடி ரொம்ப ப்ரொடக்டிவா வாங்கியிருக்க? ஆமாண்டே, உனக்கு இந்த மாதிரி தானே கிளாஸ். உனக்கு இந்த மாதிரிலாம் தானே பிடிக்கும். எனக்குன்னா அந்த மேக்கப் அந்த மாதிரி. ஸோ உனக்கு வந்து இந்த மாதிரி டிவைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இனிமே எல்லா ஃபோட்டோஸையும் பத்திரமா வச்சுக்கோ. அப்போதான் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரியாக்டிங் டு ஓல்டு ஃபோட்டோஸ் போட முடியும். 5 வருஷத்துக்கு அப்புறம்? ஆமாம், 5 நிமிஷத்துக்கு. ஓகே ஃபைன். பின்னாடி தொடப்பக்கட்டை இருக்குடே, நான் பார்க்கவே இல்லை. என்னடா உன் மண்டைக்கு நேரம் முடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன்னு நினச்சேன். ஓகே நெக்ஸ்ட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டே. நான் சும்மா விளையாடல, சீரியஸாக. இதுக்கு மேலே என் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த கிஃப்ட் எனக்கு போதும். இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. இதுலடே சப்பாத்தி சொல்றதா? கன்ஃபார்ம் டே. உன் போனை கூட நான் செக் பண்றேன். என்னன்னு? உள்நாட்டுக்காரங்களுடைய ஆக்சுவலாக கனெக்ஷன். என்னால் தனியாக போயிட்டு ஒரு கடையில் தாண்டே வாங்க முடிஞ்சது. ஸோ அந்த ஒரு கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் உனக்கு அதுதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ எப்போவுமே அந்த மாதிரி தான் போடுவ. அதுதான் உனக்கு பிடிக்குங்கிறதுனால அது வாங்கியிருக்கேன். பட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, அதை சொல்லிக்கிறேன். ஓப்பன் பண்ண. ஓ ஸ்லிப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படி போடுறதா பிடிக்கும். ஆப்வியஸாக உன்னால் எப்போவுமே ஷூ போட்டு சுற்ற முடியாது. ஸோ அதுக்காக சும்மா கொஞ்சம் கிளாஸாகவும் இருக்கணுங்கிறதுக்காக வாங்கினேன். பட் எனக்கு இந்த ஸ்லிப்பர் அவ்வளோ பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பொய் சொல்லலை, நிஜமாவே சொல்கிறேன். நான் வந்து உங்களோட மன திருப்திக்காகலாம் சொல்லலை. செமையாக இருக்குடி. பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கியோடி தங்க குட்டிமா. மம்மி, அடுத்த கிஃப்ட் எங்க இருக்கு? அடுத்த கிஃப்ட் அவ்வளவுதான். ஆக்சுவலி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. எனக்கு உன்னை பார்க்கும்போது ஜாலியா இருக்குடே தங்க குட்டிமா. அடுத்த கிஃப்ட் நான் தான். சரி ஓகே, அடுத்த கிஃப்ட். ஓ நிஜமாவே அடுத்த கிஃப்ட் இருக்கா? ஏய் அப்படியே இந்த கண்ணாடியில கார்ட்டூன் மாதிரி இருக்கடே நீ. அதுவும் மண்டெல்லாம் பறக்காவட்டி மாதிரி. இதே கார்ட்டூன் மாதிரி இருக்கேன். என்ன நீ இப்படி இருக்க? நல்லா தான் இருக்க. முடியை ஃபஸ்ட்டு வெட்டணும். அந்த ட்ரிம்மரில் முடி வெட்ட முடியுமா?
அதுக்கு என்ன க்ளூ கொடுக்க வெயிட் பண்ணி யோசிக்கிறேன். நீ யோசி, அதுக்குள்ள நான் என்னோட எல்லாத்தையும் சேர்க்கிறேன். என்னோட கிஃப்ட் எல்லாம் சேர்த்துவே நான் அதுக்குள்ளே யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, க்ளூ கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஏதோ வந்து ராஜ பரம்பரை மாதிரிலே சுற்றிக்கிட்டு இருக்க. நான் ராஜ பரம்பரை தான். சரி, ஓகே. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் டே? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா பெட்ரூம். பெட்ரூமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். மொட்டை மாடி. டேடே குப்பையா இருக்குடே. கையை உள்ள விட்டு பாரு. சீ, சரி பார்க்கலாம். நோ அதில் இல்லை. மாடிலே இல்லை. செகண்ட் அட்டம் ஃபெயிலியர். லாஸ்ட் அட்டம் ஒன்று இருக்கு. வேணா நான் உனக்கு ஒரு நல்ல க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா? பெரிய க்ளூ கொடுக்குறேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அந்த இடத்துல தான் நீ குடும்பம் நடத்துவ, அந்த இடத்துல தான் நீ வந்து சாப்பிடுவ, எல்லாமே பண்ணுவ. இல்லை, உன்னோட உயிருக்கு உயிரான இடம், அங்கேயே தான் நீ கிடப்ப எப்பவுமே. அம்மா ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஏய், ஹலோ, இந்த பாத்ரூம். ஓ, ட்ரெஸ் வச்சிருக்கியா? பாத்தீங்களா? நீங்களும் வந்து பாத்தீங்களா? எல்லாருக்கும் நான் க்ளோஸ் அப்ல காட்டிட்டேன். ஏசா ருத்ரசா ருத்ரச பத்ரச பத்ரசா 5 கிலோ எண்ணெய் வாங்கினேன். ஏன்டே? 15 கிலோ தூக்குவேன். நீ தானே? ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 7 kg 6.5 நல்லா இருக்கும்னு நினச்சேன் உனக்கு. பட் 5 தான் அங்கே இருந்தது. இந்த இரும்பில் இருக்கிறது நல்லா இல்லை, இதுதான் நல்லா இருந்தது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமையாவது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணு. நீ ஒர்க் அவுட் பண்ணுறதுலையும் என் கூட சேர்ந்து பண்ணு. அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஓகேவா? இனிமேலாம் இல்லைங்க, இப்படிதான் நான் தூங்குவேன். இல்லை, நீ அதில் தூங்க வேணாம், ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஓகே, ஃபைன். இன்னொரு விஷயம், உனக்கு மட்டும் வாங்கல. இல்லை, நான் எனக்கும் 2 kg 2 வாங்கியிருக்கேன். அடுத்த கிஃப்ட் எங்க இருக்கு? நிஜமாவே அவ்வளோதான். நீ வேணா மொத்தமாக உங்க கிஃப்ட் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்துக்கோ. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா ராமோட பர்த்டேயோட கடைசி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூம்ல வந்து நான் ராமுக்கு லைட் போட்டு கிளியரா நான் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டல. பிகாஸ் நம்ம மார்னிங் தான் பார்த்தோம். இப்போ நைட் டைம் ராமும் அம்மாவும் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் படுக்கிறேன், தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கேக் எல்லாம் வச்சு கொஞ்சம் கேக் கட் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து பேச போறோம். ஸோ எனக்கு வந்து எப்பவுமே என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறது தான். என்ன நம்ம கிஃப்ட் கொடுத்தாலும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா எனக்கு அதுவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஐ ஹோப் ராமுக்குமே அப்படிதான். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ரூம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு ஒரு மினிமம் 2 hours நாங்கள் 2 பேரும் பேச போறோம். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்த ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பண்ணலாம்.